ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ஜாவாவில் ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸு. அதை நம்ம டேட்டா டைப்பாகவும் ஜாவாவில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நமக்கு ஸ்ட்ரிங்னாலே தெரியும், இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸு. ஜாவாவில் ஸ்ட்ரிங்கை ரெண்டு விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு டேரெக்டாக டபுள் கோட்ஸில் வேல்யூஸ் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரிங் லிட்டர்னு சொல்லுவோம். இன்னொன்று நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்டர்லேயும் வேல்யூவை பாஸ் பண்ணலாம் டபுள் கோட்ஸில். இப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜாவாவில் ரெண்டு மெமரி இருக்கும், ஸ்டாக் அண்ட் ஹீப்னு. ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் நேம்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கலாம். ஹீப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து இதில் இருக்கும். அப்புறம் அட்ரஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இப்போ ஜாவாவில் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டேரெக்டாக டபுள் கோட்ஸில் வேல்யூஸ் அசைன் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரிங் போலில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுவே வந்துட்டு நீங்கள் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக ஸ்ட்ரிங் போலில் போகாது, ஹீப்புங்கிற மெமரியில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் சேம் வேல்யூஸை டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம்ஸில் யூஸ் பண்ணிங்கனாலும் அது ஒரே அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நேம், பர்சன், எம்ப்ளாயின்னு 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 3த்துக்குமே வேல்யூ வந்து ஜான். ஆனால் 3த்துக்கும் அட்ரஸ் பாருங்கள், இந்த சேம் அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, 87TY65ங்கிறது. அதே போல் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இப்போது நேம்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது, அதில் ஜானுங்கிற வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இனிஷியல் அட்ரஸ் பாருங்கள், 45FH34 இருக்குது. இப்போது நான் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன், ஜானுங்கிறது ஜேன்னு மாற்றுறேன். மாற்றினதும் பாருங்கள் நமக்கு நியூ அட்ரஸ் மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சுன்னா, ஜாவாவில் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஸோ ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதோட அட்ரஸ் வந்து டீரெஃபரன்ஸ் ஆகிடும். ஓகேவா? நியூ அட்ரஸ் தான் வந்து க்ரியேட் ஆகும். இந்தமாரி தான் ஜாவாவில் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் போலில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் நம்ம சேம் வேல்யூவை திரும்ப இன்னொரு வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது ஆல்ரெடி ஸ்ட்ரிங் போல் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதே சேம் ரெஃபரன்ஸை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா புது ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். நேமு, பர்சனு, எம்ப்ளாயின்னு 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஆனால் 3த்துக்கு வேல்யூ வந்து ஜான். அதனால தான் 3த்துக்குமே சேம் அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நேம் க்ரியேட் பண்ணும் போதே ஜான்னு ஒரு வேல்யூ வச்சுட்டோம். அடுத்த வாட்டி பர்சனுக்கும் ஜான் வைக்கும்போது ஆல்ரெடி அந்த பூலில் இருக்கான்னு செக் பண்ணோம், இருந்ததுனால அதே சேம் அட்ரஸை அதுக்கும் பாயிண்ட் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ str1 ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கா, அதில் பைத்தானுங்கிற வேல்யூ ஸ்டார்டிங்கில் அசைன் ஆகிருக்கு. அது போயிட்டு இனிஷியலாக ஸ்ட்ரிங் பூலில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ str2 அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் டேட்டா சயின்ஸுங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிடுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பூலில் போயிட்டு டேரெக்டாக ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ str3லையும் எகெயின் பைத்தானுங்கும் போது புதுசாக போயிட்டு அது க்ரியேட் ஆகலை. ஏற்கனவே பைத்தான் வந்து ஸ்ட்ரிங் பூலில் இருக்குது, அதனால் அதையே போயிட்டு டேரெக்டாக பாயிண்ட் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ str4ன்னு சொல்லிட்டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரிங் பூலில் போயிட்டு ஸ்டோர் ஆகாமல் டேரெக்டாக ஜாவா ஹீப் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு செப்பரேட்டாக ஸ்டோர் ஆகும். அதே போல் str5ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி அதில் C++ வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இது போயிட்டு டேரெக்டாக ஜாவா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? எகெயின் வந்துட்டு இப்போ str6ல் டேட்டா சயின்ஸு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஏற்கனவே ஸ்ட்ரிங் பூலில் டேட்டா சயின்ஸ் இருக்குது, இப்போ அதுவும் இதுவும் சேமாக பாயிண்ட் ஆகுமான்னு கேட்டால், நம்ம சேம் வேல்யூ கொடுத்தாலும் இது நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால இது டிஃப்ரெண்ட்டு இது தான் பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? இது ஜாவா ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அதனால் அந்த டேட்டா சயின்ஸ் வேறு, இந்த டேட்டா சயின்ஸ் வேறு. ஓகேவா? இப்போது str7 ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதில் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாலும் .intன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது மூலயமா அது ஸ்ட்ரிங் பூலில் இருக்கிறத டேரெக்டாக பாயிண்ட் பண்ணும். அப்போது நியூ கீவேர்டு யூஸ் பண்ணாலும் இன்டர்னுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணும்போது அது டேரெக்டாக ஸ்ட்ரிங் பூலில் போயிட்டு ரெஃபர் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். 3 விதமாக நம்ம ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக டபுள் கோட்ஸில் வேல்யூ கொடுக்கறது, இதை வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்லுவோம். இன்னொன்று கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், CHன்னு ஒரு கேரக்டர் அரே இருக்குது, அதில் டேரெக்டாக வேல்யூஸ் நான் அசைன் பண்ணியிருக்கேன் சிங்கிள் கேரக்டராக. அதுக்கப்புறம் S2ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அந்த கேரக்டர் அரேவை கன்ஸ்ட்ரக்டாரில் CHஐ பாஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகுனா கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி S2வில் ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் S3ன்னு இன்னொரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். இது நியூ கீவேர்டு மூலியமாக க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுங்கிற வேல்யூவை டபுள் கோட்ஸில் கன்ஸ்ட்ரக்டாரில் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ 3த்தையும் பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் 3 ஆன்சரும் வந்துடுது. ஜாவாவில் ஸ்ட்ரிங்ஸுங்கிறது இம்யூட்டபிள்னால் வேல்யூவை மாடிஃபை பண்ண முடியாது, அன்சேஞ்சபிள் ஆர் அன்மாடிஃபையபிள். ஸோ நம்ம வேல்யூவை மாற்ற நினச்சோன்னா புது அட்ரஸ் தான் க்ரியேட் ஆகும், ஓல்டு அட்ரஸ் போயிடும். அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் டயக்ராமோடு உங்களுக்கு காமிச்சேன். இப்போது நான் கன்கேட்டுன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்.
கன்கேட் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுங்கிறத கீழே உள்ள எக்ஸாம்பிளில் பாருங்கள். இப்போ எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது, அதில் சச்சினுங்கிற வேல்யூவை இனிஷியலாக வச்சுருக்கேன். இப்போ எஸ் டாட் கன்கேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெண்டுல்கருங்கிறத ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணால் சச்சின் மட்டும்தான் இருக்குது. அப்போது கன்கேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. சச்சின் டெண்டுல்கர்னு அதே வேரியபிளில் நம்மளால் மாற்ற முடியாது.